பெற்றவர் மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஜெபம் பண்ணப்படுவோம். எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய நாளில் இந்த காணொலி வாயிலாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை தொழுது கொள்ள ஆண்டவர் தந்திருக்கிற சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இம்மட்டுமாக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராய் எங்கள் உடனிருந்து எங்கள் தேவைகளை சந்தித்து நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் எங்களை பலப்படுத்தி உம்முடைய திருக்கரங்களினாலே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காய் இறக்குகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. உம்முடைய திரு சமூகத்திலே ஒன்றிணைந்து உம்மை வழிபட முடியாத சூழலிலும் இந்த காணொலி வாயிலாக ஒருவரை ஒருவர் நாங்கள் சந்திக்க, ஒருவருக்காய் ஒருவர் நாங்கள் ஜெபிக்க, உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இந்த தூய வழிபாட்டை உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். துவக்கம் முதல் இறுதி வரை பரிசுத்த ஆவியாரின் பிரசனம் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே அர்ப்பணித்து நாங்கள் வேண்டுகிறோம். நீரே இந்த வழிபாட்டை பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் தாய் தந்தையுமாகிய கடவுளே, ஆமென். இந்த வழிபாட்டின் துவக்கமாகவும் கடவுளின் திருப்பெயர் மாற்றிக்கின்றும் நாம் யாவரும் இணைந்து 183வது கீர்த்தனை கிருபை புரிந்தனையாள் என்ற பாடலை பாடுவோம். பாடலை 183 கிருபை புரிந்தனையாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபூமி வாசித்தாயிற்று. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகளையும் தோற்றுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரியேக கடவுளின் சமாதானம் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. மற்றும் ஒரு ஞாயிறன்று இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். விரைவாக இந்த சூழல்கள் மாற நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம் ஆலயத்திலே சென்று வழிபடுகிற வாய்ப்பை கூடிய விரைவில் தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் சூழல்களை எல்லாம் கட்டாயமாக மாற்றுவார். அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கடவுளே, அடியே வாயின் வார்த்தைகளும் உமது அடியார்களின் உள்ளத்தின் தியானமும் கடவுள் உம் திரு சந்நிதியிலே உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்வு கொள்கிறேன். கடவுள் தொடர்ந்து நம்மை நிறைவாய் வழி நடத்துவாராக. போன ஞாயிறன்று நாம் பெந்தேகோஸ்தே ஞாயிறாக நாம் திருச்சபையாக நாம் ஆசிரித்தோம். அதை தொடர்ந்து வருகிற பெந்தேகோஸ்தே நாள் பின்வருகிற முதலாவது ஞாயிறு திருத்துவ ஞாயிறாக நாம் திருச்சபையாக ஆசிரிக்க அழைக்கப்படுகிறோம். We consider this Sunday as the Trinity Sunday. இன்றைய நாளுக்குரிய தலைப்பு We worship the Triune God. We worship the Triune God. நாம் திரித்துவ அல்லது ஒவ்வொரு கடவுளை வழிபடுகிறோம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ட்ரினிட்டி அல்லது திரித்துவம் என்று சொல்லுகிற பொழுது அது சமஸ்கிருத சொல். அதற்கு இணையாக மூவொரு இறைமை என்கிற தமிழ் சொல் பயன்படுத்தப்படுகிறது. மூவொரு இறைமை என்கிற தமிழ் சொல் திரித்துவம் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு இணையாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ட்ரினிட்டி அல்லது திரித்துவம் என்று நாம் சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவ கோட்பாடுகளில் அதிகமான மோதலை உருவாக்கிய ஒரு கோட்பாடு. இன்றைக்கும் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிற கடினமான ஒரு சிந்தனை தான் திரித்துவம் என்கிற இந்த சிந்தனை. நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 தன்மையை உள்ளடக்கியவராக கருதப்படுகிறார். இதுல பிதா என்கிற இந்த முதல் நிலை கடவுளை ஆண்பாலாக சித்தரிக்கிறது. ஆனால் கடவுள் பால் நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். எனவே அவரை ஒரு ஆணாக மட்டும் பார்ப்பது ஏற்புடையது அல்ல. எனவே தந்தையாக மட்டும் அவரை பார்க்காமல் கடவுளை தாயாக பார்க்கிற அந்த நிலையிலே தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே பெற்றவர் என்கிற வார்த்தையை தந்தை அல்லது பிதா என்கிற வார்த்தைக்கு இணையாக சொல்வார்கள். ஆக பெற்றவர், மைந்தர், தூய ஆவியார் என்கிற இந்த 3 நிலைகளை உள்ளடக்கிய ஒன்றுதான் திரித்துவம் என்பதை நாம்
அறிவோம். இந்த மூன்று தன்மைகளையும் கடவுள் உள்ளடக்கியிருக்கிறார் என்பதுதான் கிறிஸ்டியன் பிலீஃப், கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளை ஒருவராக, ஒருவரில் மூவராக, மூவரில் ஒருவராக சொல்லப்படுவதுதான் திருத்துவம். இதை ஒருவேளை நாம் கணித அடிப்படையிலோ அல்லது எளிதாக நம்முடைய அறிவுக்கு உட்பட்டோ இதை புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒன்று. இந்த மறைபொருளை நாம் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான், பை ஃபெய்த் எக்ஸ்பீரியன்ஸ், அதன் அடிப்படையில் தான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். திருமறையிலே ட்ரினிட்டி என்கிற சொல் பயன்படுத்தப்படவில்லை, அதையும் நாம் தெரிந்து வேண்டும். திருச்சபை வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது 2வது நூற்றாண்டிலே அந்தியோக்கியாவினுடைய பேராயர் தியாஃபனஸ் என்பவர் தான் ட்ரையாஸ் என்கிற வார்த்தையை, ஒரு கிரேக்க சொல், அதை அவர்கள் பயன்படுத்துகிறார். அவரை தொடர்ந்து திருச்சபை தந்தையர்களில் தெர்த்தூரியன் அவர்கள் டினிடஸ் என்கிற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் இதை புரிந்து கொள்வதிலே திருச்சபைக்கு பல சிக்கல்கள் இருந்தது. ஏனென்று சொன்னால், தந்தை, மைந்தன், தூய ஆவியார் என்று சொல்லுகிற பொழுது இந்த கோட்பாடு 3 கடவுள்கள் என்கிற புரிதலை அன்றைக்கு ஏற்படுத்தி இருந்தது. ஒரு சிலர் சொன்னாங்க, ஒரே கடவுள் தான், அவர் படைப்பாளர், குமாரனானவர் படைக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் என்பது கடவுளின் ஆற்றலின் வெளிப்பாடு என்று ஒரு சிலர் போதித்தார்கள். இன்னும் ஒரு சிலர் கடவுள் ஒருவர் தான், அவர் முதலாவது ஒப்பந்த நூலிலே, அதாவது இன் ஓல்ட் டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலம் என்று நாம் சொல்லக்கூடாது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அது பழசு புதுசு என்பது அல்ல, முதலாம் ஒப்பந்த நூல் புதிய ஒப்பந்த நூல் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆக முதலாவது ஒப்பந்த நூலிலே கடவுள் தந்தையாக இருக்கிறார், புதிய ஒப்பந்த நூலிலே அதே கடவுள் மைந்தனாகிறார். பெந்தைகோஸ்தே காலத்திற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவராக கடவுள் செயல்படுகிறார் என்று சொல்லி ஒரு சிலர் போதித்தார்கள். இப்படிப்பட்ட இந்த தவறான சிந்தனைகளால் திருச்சபை திணறியது, பல குழப்பங்கள் நிலவியது, தன் சாராம்சத்தை புரிந்து கொள்வதிலே பல சிக்கல்கள் இருந்தது. ஆகவே கிபி 325 நிசேன் மாமன்றத்திலே, நிசையா மாமன்றம், நாம் திருவிருந்து சமயத்திலே நிசையா விசுவாச பிரமாணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த விசுவாச பிரமாணம் நிசையா என்கிற இடத்திலே திருச்சபை மாமன்றமாக கூடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆகவேதான் அதற்கு நிசையா விசுவாச பிரமாணம் என்று பெயர். அந்த நிசையா மாமன்றத்திலே வைத்துத்தான் இந்த ட்ரினிட்டி, இந்த திருத்துவ கோட்பாடு என்பது தெளிவுபடுத்தப்பட்டு பின்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது 3 கடவுள்கள் பற்றிய கோட்பாடு அல்ல, இது ஒரே கடவுள் பற்றிய கோட்பாடு, இது ஓரிரை கோட்பாடு என்று சொல்லி தெளிவுபடுத்தப்பட்டது. கான்ஸ்டான்டினோவில் அதில் நடைபெற்ற திருச்சபை மாமன்றத்திலும் இந்த கோட்பாடு உறுதி செய்யப்பட்டது. நம்முடைய இந்திய கிறிஸ்தவ இறையினாளர், இந்தியன் கிறிஸ்டியன் தியாலஜியன் கேசு சந்திரசன் அவர்கள் இந்த கோட்பாட்டை பற்றி அவர் குறிப்பிடுகிற பொழுது, இந்த பெற்றவர் மைந்தர் தூய ஆவியாரை அவர் வேறு விதமாக விளக்குகிறார். சத் சித் ஆனந்தா என்று சொல்லி அவர் இந்த கோட்பாட்டை விளக்குகிறார். சத் என்று சொல்லுகிற பொழுது மெய்மை அல்லது உண்மை என்று பொருள், சித் என்று சொல்லுகிற பொழுது அறிவு அல்லது ஞானம் என்று பொருள், ஆனந்தா என்று சொல்லுகிற பொழுது மகிழ்வு என்பது பொருள். ஆக பெற்றவரை சத்தாகவும், மைந்தரை சித் என்றும், பரிசுத்த ஆவியானவரை ஆனந்தா என்று சொல்லி அவர் விளக்குகிறார். அவருடைய விளக்கத்தின் அடிப்படையிலே பெற்றவர் படைப்பாளர், அவர் தாமாக இருப்பவர் என்று அவர் குறிப்பிடுகிறார். மைந்தரை குறிப்பிடுகிற பொழுது அவர் ஞானமுடையவர், மனு உருக்கொண்டு மனிதரிலே அன்பு செய்தவர் என்று குறிப்பிடுகிறார். தூய ஆவியாரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அவர் தூய்மைப்படுத்துகிறவர், மீட்பர் என்று சொல்லி அவர் விளக்குகிறார். கிறிஸ்தவ கம்பன் என்று அழைக்கப்படுகிற ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் கூட மூவரு கடவுளை சச்சிதானந்தா என்று விவரித்து ஞான கீர்த்தனையிலே பாடியிருக்கிறார். ஆகவே நாம் வழிபடுகிற மூவரு கடவுளை, சச்சித் ஆனந்தாவை நாம் புரிந்து வழிபட நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த முன்னுரையோடு 2 சுருக்கமான குறிப்புகள் வழியாக மூவரு
கடவுளை பற்றி நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அதில் முதல் குறிப்பாக we need to re-examine our understanding about God. கடவுளை பற்றிய நமது புரிதலை நாம் சற்று மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று முதல் குறிப்பிலே நான் எழுதுகிறேன். We need to re-examine our understanding about God. கடவுளை பற்றி நம்முடைய புரிதலை நாம் சற்று மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைய தலைப்புக்குரிய முதலாவது திருமறை பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வசனங்கள். இந்த பகுதியிலே கடவுள் படைப்பாளர், அவர் தம்முடைய வார்த்தைகளால் எல்லாவற்றையும் படைத்தார். முழு படைப்பும் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பது மிக தெளிவாக அந்த பகுதியிலே விளக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். பெரும்பாலும் நம்முடைய சிந்தனையில கடவுளை பற்றிய புரிதல், அவர் எங்கேயோ அமர்ந்திருக்கிறார், அவர் வார்த்தைகளால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் என்கிற புரிதல் தான் நமக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு மேஜிக்கை போல கடவுளை ஒரு மெஜிஷியனாக பார்க்கிற அந்த புரிதல் அநேகருக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு சிந்தனை, God is stable, அவர் நிலையாக இருக்கிறார், அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அதை மாற்ற மாட்டார், அவர் God is unchanging God என்கிற சிந்தனையும் நம்மிடத்திலே இருக்கிறது. இன்னொரு சிந்தனை, கடவுள் மேலே உயரத்திலே இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனையும் நமக்கு இருக்கிறது. இந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்த இந்த திரித்துவ கோட்பாடு நமக்கு உதவி செய்கிறது. வெறும் வார்த்தையால் மட்டும் கடவுள் செயல்படுவது இல்லை. ஏதேன் தோட்டத்திலே கடவுள் தாம் படைத்த அந்த படைப்புகளிலே மகிழ்வு கொண்டு தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனோடு ஆண்டவர் உலாவுவதை நாம் ஆதியாகமம் படைப்பு நிகழ்விலே நாம் பார்க்க முடியும். வார்த்தையால் மட்டும் கடவுள் எல்லாவற்றையும் படைக்கவில்லை, மாறாக கடவுள் மனிதனை உருவாக்குகிற பொழுது அவர் ஒரு படைப்பாளியாக அங்கு கடவுள் பணி செய்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமோடு கடவுள் ஒரு நண்பனை போல பேசியதாக திருமுறை நமக்கு சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார், அவனுக்கு வழிகாட்டுகிறார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது விடுதலை பயண நிகழ்வுகளில் பாலைவனத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ராயல் மக்களோடு அவர் உடன் பயணம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர்களின் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராக அவர்களோடு செயல்படுகிறார். அவர்களுக்கு உணவு அளிக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறார். புலம் பெயர்ந்த மக்கள் கூட்டமாகி அவர்களோடு தாமும் உடன் பயணம் செய்கிற ஆண்டவராக அவர் இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக கடவுள் என்பவர் எங்கேயோ நமக்கு அப்பால் வெறும் தொலைவிலே இருப்பவர் அல்ல, அவர் நமக்கு அருகிலே இருப்பவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடன் இருந்து நமக்கு ஆலோசனை தருகிறவராய், நம்முடன் பயணப்படுகிறவராய், நமக்கு வழி காட்டுபவராய், நம்மை பாதுகாப்பவராய், கஷ்டப்படுகிற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவராய், அந்த கஷ்டத்திலே பங்கு கொள்ளுகிற கடவுளாய் இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனைக்கு நாம் வர முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய சூழலிலும் கூட இந்த கொடிய நோய் தொற்றின் மூலமாக நாம் படுகிற இந்த துன்பத்திலே கடவுளும் பங்கு கொள்ளுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய துன்பத்திலே ஆண்டவர் பங்கு கொண்டு நம்முடைய துன்ப நிலையை உணர்ந்தவராய் இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்கிற அந்த நிலையிலே நாம் ஒவ்வொரு கடவுளின் செயல்பாட்டை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக கடவுள் என்பவர் ஏதோ எட்டாத உயரத்தில் இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனையை நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது குறிப்பாக we have to overcross the boundaries. நம்முடைய குறுகிய எல்லைகளை நாம் தாண்ட வேண்டும். இன்றைய தலைப்புக்குரிய நிருப பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள். கொரிந்த திருச்சபையை நாம் பார்க்கிற பொழுது அங்கு பல பிரிவினைகள் இருந்ததை பவுலடியாரின் எழுத்துக்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் குறிப்பாக அணி சார்ந்த பிரிவினைகள் நிறைய இருந்தது. நாங்கெல்லாம் பவுலை சார்ந்தவர்கள்,
எல்லாம் பேதுருவோட குரூப்பு, நாங்கெல்லாம் அப்பல்லோவோட குரூப்பு என்று சொல்லி அவர்கள் குரூப்பா பிரித்து இருந்ததை நாம் கொரிந்து திருச்சபையில் இருந்ததை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நாங்கெல்லாம் யூதர்கள், நீங்கள் எல்லாம் புற இனத்தவர்கள் என்று சொல்லி அந்த பிரிவினையும் கொரிந்து திருச்சபையில் இருந்ததை பவுலின் எழுத்துக்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட நம்முடைய திருச்சபைகளிலே இது போன்ற பிரிவினைகள் இருக்கிறது. இந்த குரூப்பிசம் இங்கேயும் இருக்கிறது. நாங்கெல்லாம் இந்த குரூப், அவங்க எல்லாம் அந்த குரூப் என்கிற அந்த பிரிவினை திருச்சபைகளில் இன்றைக்கும் இருக்கிறது. ஏழை பணக்காரன் என்கின்ற பிரிவினை இருக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பிரிவினை இருக்கிறது. ஏன் ஆண் பெண் என்கின்ற பிரிவினை கூட திருச்சபையில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் இத்தகைய சிந்தையோடு ஒரு இந்த குறுகிய வட்டத்திற்குள்ளாக அதற்குள் தான் நாம் கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனையோடு நாம் கடவுளை வழிபடுவது கண்டிப்பாக அது வழிபாடாக இருக்க முடியாது. கடவுளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். We should overcross the boundaries. நாம் நம்முடைய எல்லைகளை தாண்ட வேண்டும். இந்த குறுகிய வட்டத்திற்குள்ளிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். திருத்துவ கோட்பாடு ஒருவேளை நமக்கு அதற்கு உதவி செய்கிறது. இங்கு பவுலடியார் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பெற்றவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி அவர் நிறைவு செய்கிறார். மூவரு கடவுளின் ஆசியை இங்கு அவர் குறிப்பிடுகிறார். கிரேஸ், லவ் அண்ட் ஃபெலோஷிப். இந்த 3 ஆசிகளும் நான் முன்பு குறிப்பிட்ட இந்த குறுகிய எல்லைக்குள்ளாக நாம் வாழுகிற பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நம் உடன் வாழுகிற மற்ற மனிதர்களோடு அந்த அன்பையும் ஐக்கியத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. நாம் இந்த எல்லைகளை தாண்டி கடவுளை நாம் வழிபடும் பொழுது நம்முடன் வாழுகிற அனைவருடனும் கடவுள் தருகிற அந்த அன்போடும் பரிசுத்த ஆவியார் தருகிற அந்த ஐக்கியத்துடனும் நாம் வாழ முடியும். எனவே கடவுளை பற்றிய நம்முடைய இந்த ட்ரெடிஷ்னல் அந்த எண்ணங்களை, இந்த பழமைவாத சிந்தனைகளை நாம் மறு ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குறுகிய எல்லைகளை தாண்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பொழுதுதான் ஒவ்வொரு கடவுளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிய முற்பட வேண்டும். வெளியில கொடிய நோய் தொற்றிலே நமக்கு அருமையான அனைவரை நாம் இழந்திருக்கிறோம். நாம் தெரிந்த அல்லது நமக்கு அறிமுகமான நம்முடைய இல்லங்களில் கூட ஒருவேளை இந்த நோய் தொற்றினால் அனைவர் மறித்திருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார், எனக்கே உதவி செய்யவில்லை என்கிற எண்ணம் ஒருவேளை இன்றைக்கு அநேகருக்கு தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமறையின் வழியாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒருவேளை நம்முடைய துன்பங்களினூடே அவர் பயணிக்கிறவராக இருக்கிறார். நாம் துன்பப்படுகிற பொழுது ஆண்டவர் நம்முடன் இணைந்து துன்பத்திலே பங்கு கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய துன்பங்களை உணர்ந்து அதை அனுபவித்து அதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். வேளை அப்படிப்பட்ட விடுவிப்பாளராகிய கடவுளோடு நாம் இணைந்து இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு நம்மால் முயன்ற காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நிலை விரைவாக மாறும் என்று சொல்லி நாம் நம்புவோம். விசுவாசிக்கிற மக்களாக, ஜெபிக்கிற மக்களாக மட்டும் நாம் நின்று விடாமல் செயல்படுகிற கடவுளோடு நாம் இணைந்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதைத்தான் மூவரு கடவுளின் இந்த திருத்துவ கோட்பாடு நமக்கு உணர்த்துகிறது. 2 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். முதலாவதாக, கடவுளை பற்றிய நம்முடைய பழமைவாத சிந்தனைகளை நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். கடவுள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர், எங்கோ இருக்கிறார் என்கிற அந்த புரிதலை எல்லாம் தாண்டி அவர் நம்முடன் பயணிக்கிற கடவுளாக இருக்கிறார், எனக்கு ஆலோசனை தருகிறவராக, என் உடன் இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்ற அந்த புரிதலை அறிய நாம் உட்பட வேண்டும். 2வதாக, திருச்சபைகளில் நமக்குள்ளாக இருக்கிற பிரிவினைகளை நாம் மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குறுகிய எல்லைகளை தாண்டி நாம் கடவுளை அறிய முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பவுலடியார் சொல்லியிருக்கிற கடவுளின் அன்பும் அருளும் ஆசியும் ஐக்கியமும்
நிறைவாக நம்மோடு இருக்கும். நாம் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு கடவுளை சச்சிதானந்தாவாகிய சச்சிதானந்தாவை நாம் இணைந்து வழிபடுவோம். கடவுள் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. சிறப்பாக இந்த நாளிலே திருத்துவ கோட்பாட்டை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறோம். உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கடவுள் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் எங்களுக்கு அருகில் இருக்கிறார், எங்களுடன் பயணிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற பிரிவினைகளை மறந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற குறுகிய எல்லைகளை தாண்டி நாங்கள் வாழ முற்படுகிற பொழுது உங்களுடைய அன்பும் அருளும் ஆசையும் ஐக்கியமும் நிறைவாக எங்களுக்கு கிடைக்கும். அதை மற்றவரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் என்கிற அந்த புரிதலுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. நாளை தினத்திலே ஒரு புதிய மாதத்தை நாங்கள் காண இருக்கிறோம். இந்த 5 மாதங்களையும் ஆண்டவரே நாங்கள் நிறைவு செய்ய ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வருகிற புதிய மாதம் ஆண்டவரே எங்களுக்கு புதிய நம்பிக்கையை, புதிய உற்சாகத்தை, புதிய பலனை, புதிய கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தர வேண்டுமாய் இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த நோய் தொற்று ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாக மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அனுதினமும் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவரே இந்த நிலை மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நோய் தொற்றினால் தங்களுக்கு அருமையான மக்களை இழந்து கொடுத்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடவுள் நீரே இந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கத்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை சுகமளிக்கிற ஆற்றல் அந்த மக்களோடு நிறைவாக தங்கியிருந்து சுகம் பெற ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று உடத்துறை நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. எங்கள் திருச்சபைக்காக திருச்சபையில் இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே வயது முதிர்ந்த ஆண்டவரே தாய்தந்தையருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வயதான காலங்களிலே கடவுள் நீர்களுக்கு உடனிருந்து நல்ல பலனை பாதுகாப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நோய் தொற்று ஆண்டவரே வயதானவர்களை அதிகமாக பாதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இருந்தாமே இந்த மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நிறைவாய் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். உடைய பாதுகாப்பு அந்த மக்களோடு நிறைவாக தங்கியிருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்மளுடைய கரங்களிலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். சீக்கிரமாக இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி உடைய ஆலயத்திலே வந்து நாங்களுடைய வழிபடுவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று உடைய கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக, எங்கள் தமிழ்நாட்டிற்காக உடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே இந்த நோய் தொற்று மாற வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே பணி செய்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, உங்கள பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பாதுகாப்பு அந்த மக்களோடு நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடுப்பூசிகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கவும், ஆக்சிஜன் படுக்கைகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கவும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த மருத்துவ முயற்சிகளில் கர்த்தருடைய ஆலோசனை ஆற்றல் யாரிலிருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். நீரை எங்களை நிறைவாக பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ஒரு மயக்க சிலர்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சொல் பிரவேசிப்ப நம்ம தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்கும் உடையவர்களே. ஆமென். கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாய் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நிறைவாய் தங்கியிருந்து ஆசீர்வதிப்பதாக.
என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you.